இப்போ அதுக்கு பின்னாடி இருக்க தோட்டத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு தோட்டக்கார தண்ணி வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போது அவருடைய எம்ஜிஆர் பார்க்குறாரு, அவர் சட்டை கொஞ்சம் கிழிஞ்சிருக்குது. உடனே அவருடைய வளர்ப்பு மகன் அப்புவை கூப்பிட்டு அப்பு சார் ஏதோ சொல்கிறாரு. உடனே அப்பு சார் வந்து ஒரு 6 செட்டு புது ட்ரெஸ் பேண்ட் ஷர்ட் எடுத்தாந்து கொடுக்குறாரு. கொடுத்த உடனே சாருக்கு ஆச்சரியமாக இருக்குது, இது என்னது புதுசு இவ்வளோ. அப்போ எம்ஜிஆர் சொல்கிறார், நீ எம்ஜிஆர் கிட்ட வேலை பார்க்குற, நீ வந்து இப்படி இருக்கக்கூடாது, ஏழ்மையில் இருக்கக்கூடாது, உனக்குரிய ஒரு ட்ரெஸ்ஸு கூட கொடுக்க முடியலைன்னா அப்புறம் நான் என்ன உன்னைய வச்சு வேலை வாங்குறது அப்படின்ட்டு அவங்களுக்கு புது ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாரு. நினைவில்லம் அன்னைக்கு எடுத்தோம்ல, அதில் பின்னாடி ஒரு கூர்க்கா இருந்தார். ஒரு நாள் நைட் எம்ஜிஆர் வரும்போது கூர்க்கா காணோம். என்னன்னு பார்த்தா அவர் ரூம்குள்ளே உட்காந்து சமைச்சிக்கிட்டு இருக்காரு. நீ சமைச்சிக்கிட்டு இருக்கேன்னா இல்லை மத்தியானம் 2 மீல்ஸ் எடுப்பாங்க, நாங்கள் 3 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்குறோம், நைட் வந்து அவங்க வெளியகளே எங்கேயாவது சாப்பிடுவாங்க தெரில, நான் இங்கே சமைச்சு சாப்பிடுவேன் அப்படின்னு. உடனே எம்ஜிஆர் உள்ளே வந்து, ஏன்பா அவர் ஒரு ஆளுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாத அளவுக்கு ராமச்சந்திரன் ஏழையாக போயிட்டேன், அவருக்கும் நீங்கள் சாப்பிட்ற மாதிரியே வாங்கி கொடுங்கப்பா, அவரை ஏன் தனியாக சமைச்சு சாப்பிட வைக்கிறீங்க, அவருக்கு எவ்வளோ சம்பளம்னாங்க, மாதம் 150 ரூபா. அப்போ வந்து மாதம் 150 ரூபானா நல்ல சம்பளம். அப்போ 300 ரூபா கொடுங்க, அவன் பாவம் நேபாளில் பொண்டாட்டி பிள்ளைகளை விட்டுட்டு வந்து ஒரு வயிற்றுக்காக இங்கே வந்து வேலை பார்க்குறான், அவனுக்கு மாதம் 300 ரூபா கொடுங்க. சரி யோகந்தான். இருள் வந்த போது விளக்கொன்று எதிர்கால